ரூம்க்கு எப்படி போகணும் சொல்றியாப்பா? அவ என்ன பார்த்து தம்பின்னு சொல்றான்? நான் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட். நான் ஒன்றும் தம்பி இல்லை. நீ எந்த டிபார்ட்மெண்ட்? தமிழ் டிபார்ட்மெண்ட். நான் இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட். ஓ ஓகே சரிப்பா. ஆஃபீஸ் ரூம் எங்கே இருக்குன்னு சொல்ல முடியுமா? அட்மிஷன் போட வந்திருக்கீங்களா? நீங்கள் எந்த இயர் ஸ்டூடெண்ட்? ஐ எம் நாட் ஸ்டூடெண்ட், ஐ எம் ப்ரொஃபஸர். சாரி மேம், நான் ஸ்டூடெண்ட்னு நினச்சிட்டேன். இட்ஸ் ஓகேப்பா. ஆஃபீஸ் ரூம் எங்கே இருக்குது சொல்லுப்பா. ஸ்ட்ரைட்டாக போய் ட்ரெயின் பண்ணிங்கன்னா ஒரு விநாயகர் சிலை வரும். அந்த சைடு தான் ஆஃபீஸ் ரூம் இருக்கு. ஓகேப்பா, தேங்க்யூ. மேம், என்ன அதுக்குள்ள மாயமா மறைஞ்சிட்டாங்க? அச்சோ, தமிழ் டிபார்ட்மெண்ட் தானே, பார்த்துக்கலாம். ஏண்டா மச்சான், இன்னைக்கு ரொம்ப நேரமா வந்துட்டோம் போலயே. டேய் மச்சான், இதுவே அதிசயம் தாண்டா வந்ததே. எனக்கே எப்படா ஃபர்ஸ்ட் இயர்க்கு காலேஜ் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு இருக்குடா மச்சான். ஓப்பன் பண்ணா எவ்வளோ ஜாலியா இருக்கும்ல. ஆமாண்டா மச்சான், ஜாலியா தான் இருக்கும். இன்னும் டேட்ஸ் இல்லாம இருக்கானுங்கடா. இவனுங்க எப்பயுமே இப்படிதாண்டா பண்ணுவாங்க. ஒன்றும் சரி கிடையாது. வேற நல்ல காலேஜ்ல போய் சேர்ந்துருக்கலாம். என் கிறகம் இங்க வந்து மாட்டணும்னு இருக்கு போல. ஆமாண்டா மச்சான், பிகாம் டிபார்ட்மெண்ட் எடுத்திருந்தா கூட ஜாலியா கல்ச்சர்ஸ் ஈவெண்ட்னு சொல்லி என்ஜாய் பண்ணலாம். இங்க ஒரு டிபார்ட்மெண்ட் ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்கு கேட்டா கூட 1008 ரூல்ஸ் பேசுறாங்க. என்னடா மச்சான் பண்றது? என்னாலேயே முடியல. டேய், முடியாது அப்படின்னு என்னைக்குமே நினைக்க கூடாது. எப்பயுமே நெகட்டிவ் தாட் நம்ம மைண்ட்ல இருக்கவே கூடாது. எப்பயுமே பாசிட்டிவ் எனர்ஜி பாசிட்டிவா மட்டும் திங்க் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். சில டைம்ஸ் அதை அப்செட் பண்ணணும். அதுல கொஞ்ச நேரம் மட்டும் ஃபீல் பண்ணிட்டு அதுல இருந்து மூவ் ஆன் பண்ணி சிரிக்க ட்ரை பண்ணணும். அப்படியே சோகமாவே இருக்கக்கூடாது. ஏய் நிறுத்துடா, காலையிலயும் தத்துவத்தை கேட்க நான் வர கிடையாது. இவனுங்க 2 பேர்த்தையும் வேற எங்கடா காணும்? கார்த்தியும் வெற்றி எப்ப வருவானுங்களே தெரியல. எவ்வளவு நேரம் தான் நானும் நல்லவ மாதிரியே பஸ் பெஞ்சில் உட்காந்துட்டு இருக்கிறது. ஆமாண்டா மச்சான், இவங்க வந்துட்டானுங்க, லாஸ்ட் பெஞ்சு போயிடலாம். ஆமாண்டா மச்சான், எப்பவுமே அர்ஜுன் சார் நேரமா வந்துருவார்ல, இன்னைக்கு எங்கடா காணும்? மார்னிங் மெசேஜ் பண்ணேன், காலேஜ் வரேன்னு சொன்னாரு, வந்துட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஓ சரி சரி. சார் என்ன இன்னைக்கு இவ்வளோ லேட்டு? அதை ஏன்டா கேட்குறேன். எங்க வீட்டில் என் கூட பிறந்தது ஒன்று இருக்கே, அவ தொல்லை வர வர தாங்க முடியலடா என்னால. சிஸ்டர் என்னடா பண்ணாங்க? தொல்லை பண்றாடா, முடியல என்னால. இப்போ என்ன பண்ணியிருக்கா தெரியுமா? இந்த காலேஜ் தான் ஜாயின் பண்ணியிருக்கா ப்ரொஃபஸரா. ஏன்னா அவள் கண்ட்ரோலே இருக்கணும்னு நினைக்கிறா. அது நினைச்சாதான் எனக்கு கோவமா வருது. அவளை ஏதாவது பண்ணி இந்த வேலையை விட்டு போக வைக்கணும்டா. டேய் மச்சான், அக்காடா, அவ இங்க ஒர்க் பண்ணவே கூடாதுடா மச்சான். பாத்துக்கலாம் மச்சான், விடு. அக்கா உன்கிட்ட எந்த பிரச்சனையும் பண்ணாத மாதிரி நான் பாத்துக்கிறேன். என்னமோ, ஆனா அவன் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணா என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. சே, எனக்குலாம் இப்படி ஒரு அக்கா இல்லையேன்னு வருத்தமா இருக்கு. ஆனா உனக்கு கிடைச்சா அவட அருமை புரியல பாத்தியா? உனக்கு வேணும்னா கூட்டிட்டு போய் உங்க வீட்டுல வச்சுக்கோ. அவளை என் முன்னாடி எல்லாம் புரிந்து பேசுற வேலை வச்சுக்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் இதோட கட் பண்ணிடும் பாத்துக்கோ. அதை ஃபர்ஸ்ட் பண்ணி தொலைடா. முடியல சத்தியமா உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு என்னால. குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். டுடே அர்ஜுன் சார் கிளாஸ் வரதுக்கு லேட் ஆகும். அது வரைக்கும் நான் தான் கிளாஸை ஹேண்டில் பண்ண போறேன். லிசன் டு மீ. ஆமா தாயே, வந்ததும் ஆரம்பிக்காது சரியா? சோஃபி கம்முன்னு போய் உட்காருறியா? வந்தோடனே கிளாஸ் வந்து சாவடிக்காது. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் நாள் காலேஜ் வந்திருக்கோம். சிலபஸ் என்னன்னு கூட தெரியாது. எதை வச்சு நீ கிளாஸ் எடுப்ப பைத்தியக்காரி? டே மென்டல், சிலபஸ் தான் நான் சொல்ல போறேன். நீ சொன்னாலும் நான் படிக்க மாட்டேன். அர்ஜுன் சார் வந்து சொல்லிட்டோம். ஏய் ஆமா, அர்ஜுன் சார் வந்து சொல்லிட்டோம். நீ எல்லாம் சொல்லாத. நான் சொன்னா மட்டும் படிச்சு கிழிச்சிருவீங்க 4 பேரும். ஏய், யாரை பத்தி என்ன வார்த்தை சொன்ன? இந்த செம்ல பாருடி, நாங்க 4 பேருமே ஆல் கிளியர் தாண்டி. கார்த்தி வெற்றி ஆல் கிளியர் தான், அது எல்லாத்துக்குமே தெரியும். நீங்க 2 பேரும் தான் ஆல் கிளியர் பண்றேன்னு சொன்னது என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஏய் சோஃபி, ரொம்ப பண்ணாத என்ன? இல்ல கல்ல தூக்கி மண்டியில போட்டுருவேன். நான் அர்ஜுன் சட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன்டா. நீ யார்கிட்ட வேணாலும் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கோ. அதை பத்தி எங்களுக்கு எப்பயுமே கவலை இல்லை. டேய் சைலண்டா இருங்கடா. நாம உங்களுக்கு தான் தேவையில்ல, மற்றவங்களுக்கு தேவையில்ல என்ன சிலபஸ்னு நான் அவங்களுக்காச்சும் சொல்றேன். ப்ளீஸ் சைலண்ட். என் கூட ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காதீங்க, ஓகேவா? நான் தான் கிளாஸ் எடுக்க போறேன், நீங்க லிசன் பண்ணி தான் ஆகணும். இது அர்ஜுன் சாரோடைய ஆர்டர். தென் என்ன பண்ணலான்னு முடிவு பண்ணிக்கோங்க. கிளாஸ்ல இருக்கீங்களா, கிளாஸ் விட்டு வெளியே போறீங்களா? கிளாஸ் விட்டு வெளியே போனா என்ன பனிஷ்மெண்ட்னு தெரியும் தானே? நீங்க 2 பேரும் நியூவா ஜாயின் பண்ணிருக்கீங்கல்ல? எஸ் சார். ஓகேம்மா, 2 பேத்துக்கும் ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்க. உங்களுக்குலாம் ரூல்ஸ் இருக்கும், அதெல்லாம் ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணுங்க. ட்ரெஸ் கோட்லாம் கரெக்டா பண்ணிக்கோங்க. 2 பேத்துக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். சரி, நீங்க 2 பேர் போய் ஒர்க் பாருங்க. ஜனனி, நீ வந்து இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் அப்படிதானம்மா? எஸ் சார். ஓகேம்மா, சரி போய் கிளாஸ் பாருங்க. தேங்க்யூ சார். இட்ஸ் ஓகேம்மா, போய் பாருங்க. யா மேம்,
இன்டர்வியூலே அவ்வளோ கொஸ்டின் கேட்டாங்க. இன்டர்வியூவில் செலக்ட் பண்ணி காலேஜில் ஜாயின் பண்ண சொல்லிட்டு இங்கே வந்துட்டோம். வெரிஃபிகேஷன் அது இதுன்னு சொல்லி எவ்வளவோ கேட்குறாங்க. முடியல மேம். நானும் அப்படி தான் திங்க் பண்ணேன். பட் என்ன பண்ணுறது, நமக்கு ஒர்க் முக்கியம்ல. ஏதோ ஃபேக் சர்டிஃபிகேட் கொண்டு வந்து கொடுத்து வேலை வாங்குற மாதிரியே ஃபீல் ஆகுது மேம். நாம ஃப்ரெஷர்ஸ் இல்லை, அதனால அப்படி தான் மேம். ஆமாம் மேம், முடியல. இப்போ போய் சீனியர் கிட்ட போயிட்டு அவர் கேட்கணும், எந்தெந்த பீரியட்னு கேட்கணும். ஐயோ சாமி, அந்த கஷ்டம் இருக்கே, அதான் பெரிய கஷ்டம். நமக்கு ஒன்றுமே தெரியாத மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க பாரு மேம். இப்போது கரெக்டாக என்ன பண்ணுறது, ஒரு 1 மந்த் அப்படி இருக்கும். அப்புறம் போக போக சரியாகிடும். சரியாகாது மேம், பழகி போயிடும். சரி வாங்க போகலாம். நான் வேற காலையில் சாப்பிடவே இல்லை மேம், ரொம்ப பசிக்குது. அச்சச்சோ. சரி வாங்க, சாப்பிட்டுட்டு கிளாஸ்க்கு இருந்தால் போய் அட்டன் பண்ணிட்டு வரலாம். மேம், இவர் தான் காலேஜ் ஓனருடைய பையன். ஓ அப்படியா, சரி சரி. ஓ இவர் தான் பிரின்ஸிபலா? நோ, இவர் பிரின்ஸிபல்லாம் கிடையாது. இவரும் ப்ரொஃபஸர் தான். ஓ அப்படியா, சரி. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மேம். நியூவாக ஜாயின் பண்ணியிருக்கீங்களா? எஸ் சார். ஓகே மேம். என்ன டிபார்ட்மெண்ட்? இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் சார். இவங்க தமிழ் டிபார்ட்மெண்ட். ஓகே. ஷெடியூல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்களா? நோ சார், சீனியர் கிட்ட கலெக்ட் பண்ணிக்க சொன்னாங்க. ஓகே, நீங்கள் இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் தானே, நான் பார்த்துக்கிறேன். இப்போது ஏதோ ஒரு மேம் ஃப்ரீயாக இருப்பாங்க, அவங்க கிட்ட கேட்டுக்கோங்க. டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக அவங்க சொல்லுவாங்க. அப்படி யாரும் இல்லை அப்படின்னா என்கிட்ட சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்லிடுறேன். அண்ட் தென் வேறு ஏதாவது உங்களுக்கு வேணுமா? இல்லை சார், நீங்களே சொல்லிடுங்க. ஓகே மேம், எனக்கு ஆஃபீஸ் ரூமில் கொஞ்சம் ஒர்க் இருக்குது. அதை முடிச்சுட்டு வந்துட்டு உங்களுக்கு நான் ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்கிறேன். ஷெடியூலும் போட்டு கொடுத்துட்றேன். அதைப்படி நீங்கள் ஒர்க் பார்த்தீங்கன்னா போதும். இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் தான் ஹெச்ஓடி, அதனால தான் சொல்கிறேன். ஓகே சார், தேங்க்யூ. ஓகே மேம், எனக்கு கொஞ்சம் ஆஃபீஸ் ரூமில் வேலை இருக்குது, நான் பார்த்துட்டு வரேன். குட் மார்னிங் சொல்லி வேலையை முடிச்சிட்டிங்களே? அப்படிலாம் இல்லை மேம். இவர் தான் டிபார்ட்மெண்ட்டோடைய ஹெச்ஓடின்னு தெரியும். அப்புறம் ஒரு அட்டெண்டன்ஸ் போடலாம் எப்படி? சரிதான். சரி வாங்க போகலாம். இவ்வளோ நேரம் வரதுக்காகுது காலேஜுக்கு. உன்னெல்லாம் நம்பி இப்படிதான் காலேஜ் ஒர்க் கொடுக்குறது எனக்கு தெரியலடா. எனக்கு அப்புறம் இந்த காலேஜ் நீ ரன் பண்ணுவியா, இல்லை இழுத்து க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவியான்னு தெரியல. ஒரு பொறுப்பு இல்லை, ஒன்றும் இல்லை. இப்படிதான் ஃபேமிலி எல்லாம் பார்க்க போறோம்னு தெரியல. இதே நம்மளுடைய காலேஜா இருக்கிறதுனால ஓகே. வேற காலேஜா இருந்தா என்ன பண்ணுங்க? அவ்வளவுதான், உன்னை வேலையை விட்டு இன்னைக்கே எடுத்திருப்பாங்க. கொஞ்சமாச்சும் பொறுப்பா இருக்கு பாருடா. எனக்கும் வயசாயிடுச்சு. நீ எல்லாம் பார்த்துப்பான்னு நினைச்சா நீ எதுவுமே பார்த்துக்காம இருக்க. இப்படி இருந்தா லைஃப் வாழ்றது ரொம்ப கஷ்டம். ஏன் இப்படி பண்ணுற? உன்னாலதான் எனக்கு லேட்டாக வந்தேன். அது உனக்கு என்றைக்குமே புரியாது. நீ ஏன் எப்போ புரிஞ்சுக்கிறியோ அப்போ புரிஞ்சுக்கோ. அது வரைக்கும் இப்படியே பேசிட்டே இரு. இப்போ நான் ஏதாவது பேசினாலும் சண்டை வரும். கம்மனு சைலண்டாக நீ பேசுறதெல்லாம் வாங்கிக்கிட்டு இருக்கல, என்ன சொல்லணும்? ஐயோ, நான் என்ன டீச்சிங் கையா படித்தேன்? உனக்காக தான் அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு இதை பார்த்துட்டு இருக்கேன். என்ன பார்த்தா பொறுப்பு இல்லைன்னு சொல்கிற? உனக்கு தான் என் அப்பாவை நடந்துக்கிறதுலே பொறுப்பு இல்லை. மனசாட்சியே இல்லாமல் பேசுகிற. பேசு எவ்வளோ நாள் தான் பேசுவேன், நானும் பார்த்துட்டே இருக்கேன். நீ பேசுகிற பேச்சுக்கெல்லாம் ஒரு நாள் ஃபீல் பண்ணுவில்ல, அந்த 1 டேக்காக வெயிட் பண்ணுறியா? என்ன இங்க நின்றுட்டே இருக்க? போய் வேலையை பார்ப்போ. கடவுளே, எங்க அப்பனுக்கு ஒரு நல்ல புத்தியை கொடு. நல்லாதான் இருக்கு. ஐயோ, சத்தமாவா பேசிட்டோம்? ஆமா, சத்தமா தான் பேசிட்டு போறேன். வீட்டுக்கு வா, உனக்கு இருக்கு. மேம், நான் தேர்ட் இயர் பிஏ இங்கிலீஷ் கிளாஸ்க்கு போக வேண்டியது இருக்குது. நான் போகிறேன். ஓகே மேம், போங்க. இல்லை நீங்களும் வரீங்களா? இங்கே யாருமே இல்லை, தனியாக இருக்கீங்க. இந்த 1 ஹவர் நீங்கள் ஃப்ரீ தானே? சும்மா என் கூட வாங்களே, கிளாஸை பார்த்துட்டு வரலாம். அப்படி வரலாமான்னு தெரியலையே. இன்றைக்கி தானே ஃபர்ஸ்ட் டே, அதனால் எதுவும் சொல்ல மாட்டாங்க. வாங்க போகலாம். ஓ சரி, ஓகே, வாங்க போகலாம்.